ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் டு பிலீவர்ஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லை. யூனிவர்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கு. இது நம்ம கிளைண்ட்டோட ரியல் லைஃப் சக்ஸஸ் ஸ்டோரி. ரொம்ப டீப்பாக லவ் பண்ணின ஒரு பொண்ணு, அவங்க லைஃப்பில் நடந்த ஸ்ட்ரகிள், டியர்ஸ், ரிஜெக்ஷன், ஃபைனலி எப்படி அவங்க லைஃப் அரேஞ்ச் மேரேஜாக ஹாப்பி எண்டிங்காக மாறி இருக்குன்னு ஜஸ்ட் 3 months கோச்சிங்கில் அவங்க லைஃபே மாறிடுச்சு புரிய வரும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டோரி உங்கள் லைஃப்பையும் சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. நம்ம கிளைண்ட்டோட ப்ரைவசி கருதி அவங்களோட நேமை அமிழ்தான்னு வச்சுக்கலாம், அவங்க லவ்வர் நேமை ராஜ்னு வச்சுக்கலாம். உங்கள் லைஃபுக்கு கிளாரிட்டி கொடுக்க, மோட்டிவேஷன் கொடுக்க இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு 29 வயதுடைய ஒரு பெண்ணின் ரியல் ஸ்டோரி. அவங்க லவ், ஹார்ட் பிரேக், ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைனலி எப்படி லைஃப் செட்டில் ஆனது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அமிர்தா லைஃப்பில் எல்லாமே நார்மலாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் டேஸில் ஒரு பாயை மீட் பண்ணாங்க, அவங்க தான் ராஜ். இனிஷியலி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சு, ஸ்லோவாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, தென் லவ். அவங்க 2 பேருக்கும் ரொம்ப டீப் கனெக்ஷன் ஆச்சு. ட்ரீம் ஷேர் பண்ணுவாங்க, ஃப்யூச்சர் பற்றி பேசினாங்க, அவங்க தான் வாழ்க்கை முழுக்க கூட இருக்க போகிறாங்கன்னு நம்பிக்கை வச்சுட்டாங்க அமிர்தா. பட் லைஃப்பில் எல்லாம் ஸ்மூத்தாக போகுமா? இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபேமிலி என்டர் ஆகும்போது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ராஜோட வீட்டு சைடில் எதிர்ப்பு, அமிர்தா சைடில் ப்ரெஷர். லவ் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு, ஃபேமிலி ரெப்யூட்டேஷன், சொசைட்டி, ரிலேட்டிவ்ஸ் அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸ்லோலி அந்த காதல் ரிலேஷன்ஷிப் ப்ரெஷராக மாற ஆரம்பிச்சுது. அமிர்தாவால் நைட்டில் தூங்கவே முடியல, டெய்லி அழுவாங்க. ஃபோனில் ராஜ் கூட ஆல்வேஸ் ஃபைட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அவங்களுக்குள்ள இருந்த ட்ரஸ்ட் கூட ஷேக் ஆகிடுச்சு. ஒரு நாள் ராஜ் அமிர்தாவை பார்த்து சொன்னாங்க, நம்மால் இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு. அந்த ஒரு சென்டென்ஸ் அமிர்தாவோட லைஃபே பிரேக் பண்ணிடுச்சு. நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்பின பர்சன் ஹர்ட் பண்ணும்போது, லைஃப்பில் டைரக்ஷனே தெரியாமல் போகும்போது, அந்த பெயின், அந்த லோன்லினஸ், அந்த என்னால் முடியலன்ற ஃபீலிங், அந்த கஷ்டம். அமிர்தாவும் எக்ஸாக்டாக அதையே ஃபீல் பண்ணாங்க. 8 monthsல அவங்க லைஃப் டோட்டலாக டார்க் ஃபேஸில் போயிடுச்சு. ஃபோன் எடுக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, கான்ஃபிடன்ஸ் 0 ஆயிடுச்சு, செல்ஃப் ஒர்த் 0வாக மாறிடுச்சு. நான் போதுமானவளா? என்னால் லவ் சஸ்டெயின் பண்ண முடியலையா? இந்த கொஷின்ஸ் தான் அமிர்தாவோட மைண்டில் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் தான் அவங்க நம்மளை ரீச் பண்ணாங்க. மேம், என் லைஃப் ரொம்ப மெஸ் ஆகிடுச்சு, எனக்கு கிளாரிட்டி வேணும், பீஸ் வேணும்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லவ் வேணும்னு அமிர்தா நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம கோச்சிங்கோட ஃபர்ஸ்ட் டே செஷனில் நான் அமிர்தா கிட்ட ஒரு சிம்பிள் கொஷின் தான் கேட்டேன், நீங்கள் உங்களையே லவ் பண்ணுறீங்களான்னு. அவங்க சைலண்ட், பிகாஸ் அவங்க லைஃப்பில் எல்லாமே அதர் பர்சனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 months நம்ம கோச்சிங்கில் அமிர்தா பண்ணினது, மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணாங்க, செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எமோஷனல் ஹீலிங் பண்ணாங்க, லெட்டிங் கோ டெக்னிக்ஸ் பண்ணாங்க. ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. டெய்லி ஸ்மால் எக்ஸசைசஸ், அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், ஸ்லோவாக அவங்க எனர்ஜி சேஞ்ச் ஆச்சு. ஒரு நாள் அமிர்தா என்கிட்ட சொன்ன லைன், மேம், நான் இப்போ ராஜை மிஸ் பண்ணல, நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மொமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அமிர்தாவோட ஃபோக்கஸ் செல்ஃப் க்ரோத் மேலே ஷிஃப்ட் ஆச்சு. நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணாங்க, கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணாங்க. நான் ஹாப்பியாக இருக்கணும், யார் இருந்தாலும் இல்லைனாலும், அதுதான் அவங்க மைண்ட் செட்டாக இருந்துச்சு. இதுக்குள்ள ஃபேமிலி ஒரு அலையன்ஸ் பார்த்தாங்க. இனிஷியலி அவங்க ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் கோச்சிங்கில் கிளாரிட்டி வந்ததுனால இந்த டைம் அமிர்தா காமாக அனலைஸ் பண்ணாங்க. அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, லவ்னா சாக்ரிஃபைஸ் மட்டும் இல்லை, ரெஸ்பெக்ட், பீஸ், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு. இந்த அரேஞ்ச் அலையன்ஸ் அது எல்லாம் கொடுத்துச்சு. அவங்க என்கிட்ட சொன்னது, மேம், இப்போ என்ன வேணான்னு சொன்ன ராஜ் சப்போஸ் கல்யாணம் பண்ணி கிட்ஸ் வந்த பிறகு வேண்டான்னு சொன்னால் என் நிலமா என்ன ஆகும்? அதனால தான் மேம் இந்த ஒரு டெசிஷன் எடுத்தேன்னு ப்ராக்டிக்கலாக பேசினாங்க. ஃபைனலி அவங்க எஸ் சொன்னாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அமிர்தாவோட பேரண்ட்ஸ் மேரேஜை முடிச்சிட்டாங்க. பிகாஸ் பொண்ணு மனசு மாறிடுமோன்னு ஒரு பயம். பிப்ரவரியில் மேரேஜ் நடந்துச்சு. இப்போ அமிர்தாவோட ஹஸ்பண்ட் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க லைஃப்பில் பீஸ் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது, ஸ்டெபிலிட்டி இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் புதுசில் அப்படி தான் இருக்கும்னு. அப்படி இல்லை. அவங்க எந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், எந்த செல்ஃப் லவ்வை அந்த ஓல்டு ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் பண்ணாங்களோ அதை இங்கே 200% அவங்களுக்கு தராங்க அமிர்தாவோட ஹஸ்பண்ட். ஒரு நாள் அவங்க மெசேஜ் பண்ணாங்க,
மேம் நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஆல்சோ அந்த எக்ஸ் லவர் ராஜ் மறுபடியும் இவங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு மேரேஜ் ஆனது தெரியாமல் ஏன் அவசரப்பட்டுட்டேன்னு கேட்டிருக்காரு. சாரிலாம் சொல்லி வருத்தப்பட்டு அழுதாராம். ஓகே, இதுக்கப்புறம் ப்ளீஸ் டோன்ட் காண்டாக்ட் மீன்னு சொல்லி ராஜை கட் பண்ணிட்டாங்க அமிர்தா. நமக்கு பிடிச்சது நமக்கு சரியானதா இல்லாமல் கூட இருக்கலாம். லெட் கோ பண்ணினாதான் பெட்டர் வரும். நீங்கள் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? லவ் ப்ராப்ளம், பிரேக்கப் பெயின், கன்ஃபியூஷன், இது எல்லாமே இருக்கா? ரிமெம்பர், இது எண்ட் இல்லை, இது ஒரு பிகினிங். நீங்களும் உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ண ரெடினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சீரியஸ் கிளைண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். லிமிட்டெட் ஸ்டார்ஸ் தான் அவைலபிள். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் திஸ் ஒன் இஸ் பெய்ட் கோச்சிங். உங்களோட ஒன் ஷேர் யாரோட லைஃப் ஆவது சேஞ்ச் பண்ணும். நினைச்சது கிடைக்கலனா அதை விட பெட்டராக ஒன்று உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களோட பெஸ்ட் லைஃப் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. யூனிவர்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கு. திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ டேக் ஸ்டெப். இப்போ இல்லைனா அப்புறம் எப்போ எடுக்க போகிறீங்க? இந்த மாதிரி ரியல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு. I will meet you in yet another beautiful video. Until then, happy manifesting. நன்றி பிலீவர்ஸ்.